அண்மை செய்தி. சென்னை அதிமுக தலைமையகத்தில் இபிஎஸ் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். கிருஷ்ணகிரி நிர்வாகிகள் கூட்டத்தில் ஓசூர் எம்எல்ஏ பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அதிமுக தலைமை தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல முன்னாள் மாவட்ட செயலாளரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி இந்த கூட்டத்தை புறக்கணித்து இருக்கிறார். அவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாலகிருஷ்ண ரெட்டி வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததன் அடிப்படையில அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டது. இரண்டு அணிகளும் ஒன்று சென்றதற்கு பிறகு கூட பாலகிருஷ்ண ரெட்டிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படாமல் இருந்த நிலையில தற்போது அவர் இன்று நடக்கக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். கடந்த 2 நாட்களாகவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்கிய எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் புறக்கணித்து வராங்க. ராணிப்பேட்டை சுகுமார், அதே போல திருப்பத்தூர் மாவட்ட செயலாளராக இருந்த கே.சி. வீரமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கூட்டங்களை புறக்கணித்து வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆலோசனை கூட்டத்தையும் பாலகிருஷ்ண ரெட்டி புறக்கணித்திருக்கிறார். தேர்தல் தோல்வி மற்றும் கட்சி வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. முதலாவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பாலகிருஷ்ண ரெட்டி புறக்கணித்து இருக்கிறார்.